பள்ளிகளிலே பெரிய வெற்றிகளை பெறுகின்ற மாணவர்கள் என்ன ரகசியங்களை பின்பற்றி வருகிறார்கள் என்பதை இந்த வீடியோ சீரியஸில் பார்த்து வருகிறோம். என் பெயர் ஆல்ஃப்ரட் ஜான். நான் st.Michael அகாடமி பள்ளியினுடைய தாளாளர். முதலாவது, உங்களை சுற்றி யார் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய தாக்கம் நம் மீது தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து குறை கூறி கொண்டிருப்பவர்கள், எதிர்மறையான சிந்தனையை உடையவர்கள், ஊக்கம் இல்லாதவர்கள், இவர்களையெல்லாம் தவிர்த்துவிட்டு மிகவும் ஊக்கமுடையவர்கள், நேர்மறையான சிந்தனையுடையவர்கள், தாராள குணமுள்ளவர்கள், அன்பானவர்கள், கடுமையாக உழைக்கக்கூடியவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். இவர்கள் உங்களை சுற்றி இருக்கும் பொழுது நாளடைவிலே இந்த நல்ல குணங்களும் உங்களை என்ன பண்ணும், தானாகவே பற்றிக்கொள்ளும். அப்பொழுது இது உங்களுடைய வெற்றியை நோக்கி ஒரு படி உங்களை அதிகமாக அழைத்து செல்லும். இரண்டாவதாக, தேர்வுகளிலே நீங்கள் செய்யக்கூடிய தவறுகளை நீங்கள் என்ன பண்ணணும், அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு தேர்வு முடிந்த பிறகு இந்த தேர்விலே நான் என்ன மாதிரியான தவறுகளை செய்திருக்கிறேன், இந்த தவறுகள் ஏன் விளைந்தது, எனக்கு ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸ் புரியவில்லையா, இல்லை இது என்னுடைய அஜாக்கிரதையினால் ஏற்பட்ட தவறுகளா, இல்லை முக்கியமான கீ ஃபேக்டர்ஸை நான் மறந்து விட்டேனா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் நீங்கள் என்ன மாதிரி கேள்விகள் கேட்க வேண்டும்னா, இந்த தவறுகள் திரும்பவும் நடைபெறாத வண்ணம் இருக்க நான் என்ன செய்ய வேண்டும், எதிர்வரக்கூடிய தேர்வுகளிலே சிறப்பாக செயல்படுவதற்கு இன்னும் நான் என்னவெல்லாம் என்னுடைய தகுதிகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் கேட்கும் பொழுது இது உங்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். மூன்றாவது, ப்ரீ கமிட்மெண்ட் டு சர்டன் பிஹேவியர் அண்ட் ஸ்பெசிஃபிக் ட்ரெய்ட்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரீ கமிட்மெண்ட் இஸ் எ வெரி பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. அதாவது என்ன நாம் செய்ய போகிறோம் என்பதை முன்குறித்தே நாம் தீர்மானித்து வைத்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக நான் ஒரு குறிப்பிட்ட அளவு நேரம் தான் இன்டர்நெட்டில் செலவு செய்வேன். அப்போ உங்களுடைய பாஸ்வேர்ட்ஸ், இந்த ஐபேடு, உங்களுடைய லேப்டாப்ஸில், உங்களுடைய டேப்லெட்ஸில் இருக்கக்கூடிய அந்த பாஸ்வேர்ட்ஸை உங்கள் பெற்றோர்களிடம் கொடுத்து வைப்பது. ஏன்னா அடிக்கடி நீங்கள் அது வேணும்னா என்ன பண்ணணும், அவங்ககிட்ட போய் பர்மிஷன் தான் வாங்கணும். யூ ஹேவ் வெரி குட் கமிட்டட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ கேன் பி யர் அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர். அப்போ நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களை கேட்பாங்க, இந்த வேலையை செய்யலையா அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் இந்த சோஷியல் மீடியா ஆப்லேருந்து உங்களை அன்சிங்க் பண்ணிக்கிறது, இதை போன்ற விஷயங்களை நீங்கள் பின்பற்றும் பொழுது உங்களுக்கு இந்த நல்ல பழக்கங்களை நீங்கள் பின்பற்றுவதோடு மட்டுமல்லாமல் வரக்கூடிய டெம்ப்டேஷனை ரொம்ப சுலபமாக உங்களால் தவிர்த்து முடியும். நான்காவது, கீப்பிங் எ டன் லிஸ்ட். அதாவது என்னென்ன வேலைகளை நாம் செய்திருக்கிறோம் என்பதை குறித்து ஒரு லிஸ்ட்டு. முதல்ல நம்ம பார்த்தோம், நம்ம என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்று ஒரு லிஸ்ட் வச்சுருந்தோம். அந்த லிஸ்ட் என்ன பண்ணோம்னா, நம்ம என்னென்ன வேலைகள் செய்ய வேண்டும் என்று நினைவூட்டும். ஆனால் இந்த டன் லிஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம இதெல்லாம் செய்திருக்கிறோம் என்பதை பார்க்கும் பொழுது நீங்கள் மிகவும் மகிழ்ச்சிகரமாக உணர்வீர்கள். யூ ஆல்வேஸ் ஸ்டே மோட்டிவேட்டட். சில நேரத்தில் நீங்கள் ஒரு வேலைகள் செய்து கொண்டே இருக்கும்பொழுது என்ன நினைப்பீங்க, நம்ம ஒன்றுமே செய்யாத மாதிரி ஒரு நேரங்களில் ஃபீலிங் வரும். அப்போல்லாம் இந்த டன் லிஸ்ட் எடுத்து பார்த்தோன்னா எவ்வளோ விஷயங்களை நாம் செய்திருக்கிறோம் என்பதை நீங்கள் கண்டு நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களை சுயமாக ஊக்கப்படுத்திக் கொள்ளலாம். ஐந்தாவதாக, டோன்ட் ட்ரை டு ரிமெம்பர் திங்ஸ் பட் மேக் தம் இம்பாசிபிள் டு ஃபர்கெட். சில விஷயங்களை பள்ளிகளில் நீங்கள் மறக்கவே கூடாது. அதாவது உங்களுடைய ஹோம்ஒர்க்ஸு, உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸு, அதுக்கப்புறம் உங்களுடைய தேர்வுகளுக்கு தயார்படுத்துவது, நீங்கள் எடுத்து செல்ல வேண்டிய புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள், இந்த விஷயங்களை என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. அதனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால், நான் எதையெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டும், ஞாபகத்திலே வைத்து கொள்ள வேண்டும் என்பதை சிந்திப்பதை காட்டிலும் எந்த விஷயங்கள்லாம் மறக்கவே முடியாத அளவுக்கு நம்முடைய நினைவில் இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளும். அவ்வளவு இந்த 8 வீடியோக்களையும் தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொன்றிலும் 5 பாயிண்டர்ஸை கொடுத்துருக்கிறேன். இது எல்லாவற்றையும் நீங்கள் உங்களுடைய ஒரு நோட்புக்கில் எழுதி வச்சுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு பழக்கத்தையும், இந்த ஒவ்வொரு சீக்ரெட்ஸையும் நீங்கள் until it become yours, keep practicing them. திரும்ப 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 இதை நீங்கள் என்ன பண்ணுங்க, ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. Then success is yours. Together we can do wonders.